ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இப்போது நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தவொடனே தெரியும். ஆமாங்க, திருமலையில் இருக்க அன்னப்பிரசாத சென்டர் தாங்க. இன்றைக்கி நம்ம அன்னப்பிரசாத சென்டர் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அழுத்தா மறக்காதீங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வருங்க. நம்ம சேனலில் திருப்பதி பற்றி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அலிப்பிரி பாதையில் நடந்து போகணும், இல்லை ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னாலும் அதை பற்றி டீட்டெயில்ஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருப்பதியில் போய் ரூம் எப்படி ஈஸியாக எடுக்கிறது, ரூம்ஸ் எந்தெந்த இடத்துல கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் 300 ருபீஸ் டிக்கெட்டு ஆஃப்லைனில் உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்த டைமில் போனீங்கன்னா சாமி சுலபமாக பார்க்கலாம், நம்ம ஃப்ரீ தரிசன டிக்கெட் எப்படி எடுக்கலாம், எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எடுக்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேங்க. திருப்பதியோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போகிறது அன்னப்பிரசாதம் சாப்பிட்றதுக்காக தாங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமலையோட குளம் பக்கத்துலேயே இந்த அன்னப்பிரசாத சென்டர் மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளதுங்க. ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நான் அந்தளவு க்ளீன் வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ரோடு முதற்கொண்டு பாத்ரூம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கும்போது நம்ம காசு கொடுத்து தான் பாத்ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல கூட அவ்வளோ க்ளீனாக இருக்காது. அது உள்ள அந்த அன்னப்பிரசாதம் சென்டர் உள்ளே நுழைஞ்சோனும் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு சீனரி இருக்குது பாருங்கள். இது திருமலையில் கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு 7 மலையை கடந்து நம்ம சுவாமியை பார்க்க வரோம் இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்தை பிரதிபலிக்குதுங்க. ரொம்பவே பார்க்க இந்த சீனரி அழகாக இருந்தது. இந்த இடத்துல நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸும் எடுத்துக்குவாங்கங்க. இந்த அன்னப்பிரசாத சென்டர் மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. இதில் நிறைய ஹால்ஸ் தனித்தனியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு ஹால்லேயே ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அமைக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த விஷயம் ரொம்பவே ஒரு பெரிய நல்ல விஷயம். வயிறு ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஹால் உள்ளதான் நம்ம போகிறோம். இந்த ஹாலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். ஒரே நேரத்தில் எவ்வளோ பேர் இந்த இடத்துல சாப்பிட்றாங்க பாருங்கள். நம்ம போகிறதுக்கு முன்னாடி இலை போட்டு வச்சு தண்ணியெல்லாம் டம்ளரில் ஊற்றி வச்சுருவாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இந்த அன்னப்பிரசாத சென்டர் காலியாக இருந்து நான் பார்த்ததே இல்லைங்க. எந்த நேரம் போனாலும் இந்த அளவு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ மக்கள் திருப்பதிக்கு வராங்க, எவ்வளோ மக்கள் ஒரே நேரத்தில் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. இந்த அன்னப்பிரசாதம் வந்துட்டு முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 3 வேளையுமே ரைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாதம், சாம்பார், ஒரு கூட்டு, ஒரு துவையல் கொடுப்பாங்கங்க, ரசம், மோர் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துட்டு உப்புமாவும் தேங்காய் சட்னியும் கொடுத்தாங்கங்க. நாங்கள் மதியான டைமில் வந்துட்டு ரைஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நைட் டைமில் அந்த ரைஸ் கூட ஒரு சப்பாத்தியுமே கொடுக்குறாங்கங்க. ரொம்பவே சாப்பாடு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஹைஜீனிக்காக சுத்தமாக இருக்கும்னு சொல்லலாங்க. நம்மளைய கடைகளில் சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம உட்காரத்துக்கு முன்னாடியே அவங்க பொங்கல், சட்னி, கூட்டு இதெல்லாமே வச்சுருவாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்தோன்னு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இவ்வளோ பேருக்கு சமைக்கணுன்னா அந்த சமையலறையை பார்க்கணுன்னு எனக்குலாமே ரொம்ப ஆசையாக இருக்கும். பாருங்கள், சாப்பாடு எல்லாமே ஒரு பெரிய ட்ராலியில் எடுத்துகிட்டு வருவாங்க. 2 பேர் சேர்ந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ட்ராலிலேருந்து சாப்பாடு எல்லாருக்குமே பரிமாறிக்கிட்டே போவாங்க. இவ்வளோ தான் சாப்பாடு, லிமிட்டட்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாங்க. நம்மளை சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர்லாம் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரசமும் தயிரும் இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்கங்க. மார்னிங் 10 o'clockலேருந்து நைட்டு 10:30 வரைக்குமே இங்கே வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அன்னப்பிரசாத சென்டர் நிறைய இடத்துல இங்கே இருக்குதுங்க. ஒரு இடம் 2 இடம்னு சொல்ல முடியாது. அவ்வளோ இடத்துல இந்த அன்னப்பிரசாதம் சென்டர் அங்கங்கே தனித்தனியாக இருக்குங்க. இங்கே திருப்பதியிலே மாதவ நிலையம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மாதவ நிலையம் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. அந்த இடத்துல சாப்பாடு இதே மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் போய் தங்கிக்கலாங்க. தங்குற வசதி, குளிக்கிற வசதி, உங்கள் லக்கேஜ் எல்லாம் நீங்கள் அங்கே வச்சுட்டு நீங்கள் போய் சாமி கூட பார்த்துட்டு வரலாங்க. அந்த மாதவ நிலையமுமே ரொம்பவே பெரிய அளவில் இருக்கவங்க. 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோரில் இருக்கும். நிறைய பேர் அங்கே தங்கிக்கலாங்க. உங்களுக்கு மாதவ நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாதுன்னா திருமலையில் யார்கிட்ட கேட்டாலுமே அவங்க சொல்லிடுவாங்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருமலையில் இருக்க ஒரு பார்க் தாங்க. ஸோ அந்த பார்க் ரொம்பவே சூப்பராக இருந்தது, பார்க்கவே பச்சை பசேல்னு. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. திருமலையில் இந்த மாதிரி பார்க் வந்து நிறைய இருக்குங்க. அந்த இடத்துல ஈவினிங்கில் போய் உட்காந்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. காற்றும் சில்லுன்னு இருக்கும். அந்த செடிகள்லாம் பச்சை பசேல்னு பார்க்க ரொம்பவே மனசுக்கும் அமைதியாக இருக்குங்க.
திருமலையில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆரஞ்சு கலர் சாரியை கட்டிட்டு சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் நம்மள மாதிரி இருக்க மக்கள் தாங்க. அவங்களா விருப்பப்பட்டு 1 மந்த் இல்லை 15 டேஸ் வந்து திருமலையில் போய் சர்வீஸ் பண்ணுறேன்னு அங்கே போய் கேட்டு பர்மிஷன் கேட்டு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுவாங்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விருப்பம் இருந்தால் நீங்களுமே பர்மிஷன் கேட்டு பண்ணலாங்க. இந்த அன்னப்பிரசாதத்துக்கு நீங்கள் டொனேட் பண்ணுறதா கூட டொனேட் பண்ணலாங்க. அங்கே இவ்வளோ தான் டொனேட் பண்ணோன்னா அளவில்லை, உங்களுக்கு எந்த அளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுக்கலாங்க. இங்கே இவ்வளோ பெரிய அன்னப்பிரசாத சென்டர் இருந்தாலுமே அங்கங்கே சின்ன சின்ன இடத்துல வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ், பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு சின்ன சின்ன அன்னப்பிரசாத சென்டர் அந்த மாதிரி அமைச்சு ஒரு தொன்னையிலையோ ஒரு பிளேட்லேயோ வந்துட்டு அடிக்கடி சாம்பார் சாதம், உப்புமா, பொங்கல், மில்க்கு இதெல்லாமே கொடுத்துட்டே இருப்பாங்கங்க. ஸோ திருப்பதிக்கு போகிறவங்க வந்துட்டு அங்கே சாப்பாடுக்கு அங்கே கஷ்டமே பட தேவையில்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அழுத்த மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.